நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் கே நேரு அவர்களை கைவிட்ட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கதரும் KN நேரு அவர்கள் முதல் முறையாக 888 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது, கேஷ் பார் ஜாப் என்ற அடிப்படையில் அப்படின்னு அமலாக்கத்துறையானது கடிதம் எழுதியது. அந்த தருணத்திலும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் செந்தில் பாலாஜிக்காக வீடியோ வெளியிட்டு அமலாக்கத்துறைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்தார். ஆனால் KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சரவையில் எவ்வளோ முக்கியமானவர், அவர் எவ்வளோ முக்கியமான துறையை நிர்வகிக்கின்றார். நம்ம KN நேரு அவருடைய துறையானது முடங்கிச்சுன்னு வச்சுங்களேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் முடங்கிவிடும். இப்பேற்பட்ட துறையை நிர்வகிக்கக்கூடிய கட்சியிலும் ஆட்சியிலும் முதுகெலும்பா விளங்கக்கூடிய KN நேரு அவர்களுக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாமே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வீடியோ வெளியிட்டாரு, அதெல்லாம் கூட கேட்கல. ஏன்பா 1க்கு 2 முறை அறிக்கை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த அறிக்கையை நாங்களும் தான் பரிசோதித்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இடத்திலும் சரி KN நேரு அவர்களுடைய துறையில் ஊழல் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு மட்டும் எங்கிருந்து கிடைச்சது ஆதாரம்? அந்த ஆதாரத்தை நாங்கள் அலசி பார்த்தோம். அதில் FIR போடுவதற்கான முகாந்தாரமே இல்லை. அரசியல் ரீதியாக நீங்கள் பழிவாங்க பார்க்குறீங்களா? நீங்கள் அமலாக்கத்துறையை வச்சு எங்களை முடக்க முடியாது. எங்கள் அமைச்சர்களை நீங்கள் பழிவாங்கலாம் என்று நினைப்பதன் மூலமாக என்ன முடக்கலான்னு பார்க்குறீங்க, என் கட்சியை முடக்கலான்னு பார்க்குறீங்க. எங்கள் அமைச்சர் அடிச்சிருக்கின்ற கொள்ளை எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு அமைச்சர் மீதும் பழி போடுறீங்க, என் மீதும் பழி போடுறீங்க. இந்த பழி போடுகின்ற அரசியலானது தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது. நீங்கள் உண்மை வெளியாகின்ற பொழுது அம்பலப்பட்டு நிற்க போறீங்க, அசிங்கப்பட போறீங்க, அமலாக்கத்துறையை வீணா ஏவறீங்க. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாமே. நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடந்தது. அந்த கூட்டத்தில் கூட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கி போச்சு. பாஜகவினுடைய பரிவாரங்களாக இருக்கக்கூடிய CBI, வருமான வரித்துறை, ED இவையெல்லாம் நம்மளை சுத்து போடும், ஜாக்கிரதையா வேலை பாருங்க அப்படின்னு தான் பேசியிருக்கின்றாராம். ஆனால் நம்ம KN நேருக்கு எதிராக அமலாக்கத்துறை காட்டியிருக்கக்கூடிய அதிரடி தொடர்பாக அங்கேயும் பெருசா பேசவே இல்லையா? ஏன் KN நேருக்கு எதிராக அமலாக்கத்துறை 1க்கு 2 முறை குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுதும் முதல்வர் மௌனமாக இருக்கின்றார்? வழக்கம் போல RS பாரதி அவர்கள் தான் மடியில கனமில்லை, வழியில பயமில்லை அப்படின்னு, நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியா மிரட்னா மண்டிடுவதற்கு? அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் கூட சோதனை செய்யல, அவங்க சம்பந்தி வீட்டில் தான் போய் சோதனை செஞ்சாங்க. அதற்குள்ளாக காரை எழுத்துக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு டெல்லிக்கு போய் அமித்ஷா காலில் விழுந்து கூட்டணி வைத்து விட்டார். நாங்கள் அப்படி கிடையாது. மதுரையில் எந்த அளவுக்கு பாஜக அரசாங்கத்துக்கு நாங்கள் சவால் விட்டோம் பார்த்தீங்களா இல்லையா? நாங்கள் என்ன இந்த EDயை பார்த்து பயப்படுற ஆட்களா? எங்களை மிரட்டி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகவே ஆகாது. தமிழ்நாடு வளர்வது பாஜகவுக்கு பிடிக்கல. அதுலேயும் நேரு துறையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. அதை தடுக்கலான்னு பார்க்குறாங்க. யாரை கைது செய்தாலும் சரி, யாருக்கு ED மூலமாக நெருக்கடி கொடுத்தாலும் சரி, திமுக அதிமுக மாதிரி மண்டியிடாது அப்படின்னு வழக்கம் போல RS பாரதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அவரு கிளம்பி போட்டார். அந்த பிரஸ் மீட்ல கூட நம்முடைய KN நேரு துறையில் எந்த இடத்துல அமலாக்கத்துறையானது ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கின்றார்களோ, அந்த பட்டியலில் இருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரபூர்வமாக ஒரு விளக்கம் அளிக்காம நம்முடைய RS பாரதி அவர்கள் பொத்தாம்பதுவாக EDயினுடைய குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு அவர் கிளம்பி விட்டாருங்க. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை தரும் என்று தெரியலிங்க. திமுக மீது ED வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டை பொய்ன்னு மக்கள் நம்புகின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு ஆதாரமாக RS பாரதி பிரஸ் மீட் ஆனது அமைய போதுன்னு தெரியலீங்க. ஆனால் KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார். ஏன்னா முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல, கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா KN நேரு என்னையா தப்பு பண்ணிட்டாரு
அப்படின்னு தனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல. பார்லிமெண்ட்ல ஈடியை வச்சு எங்க அமைச்சரை மிரட்டுறீங்களா அப்படின்னு எம்பிக்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி நேருக்கு ஆதரவாக நேரு ஆதரவாளர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வார். தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிக்கொண்டே இருக்கிறது மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு வந்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு ஆதரவா களம் இறங்கவே இல்லை. அதனால நேரு அவர்களே வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கை என்னன்னு நான் சொல்றேன். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையை பற்றி நான் சொல்றேன். காஷ்மீர் ஜாப் அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே நேரு அவர்களுடைய துறையில 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை வந்து ஆதாரங்களை தந்தது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கடிதமும் எழுதியிருந்தாங்க, எஃப்ஐஆர் போட சொன்னாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஸ்டாலின் அரசாங்கம் அலசி பார்த்து உண்மையா போய் என்று தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேஸை போட்டிருக்கலாம். கேஸை போடல. இப்ப பாருங்க 1000 கோடிக்கு மேலாக நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒப்பந்தங்கள் ஒதுக்குது. அதே மாதிரி அரசு அலுவலர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகம் என்று சொல்லிட்டு பல்வேறுபட்ட துறைகள்ல 1200 கோடி தவறா சொல்லிட்டு 1020 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக மீண்டும் ஆதாரத்துடன் கடிதம் எழுதியிருக்குது. இதற்காவது வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கமானது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். மடியில கனமில்லை என்றால் வழியில பயமில்லை என்ற அடிப்படையில் நீங்க கேஸை போடுங்க, விசாரிங்க, தப்பு இல்லைன்னா வெளியே வாங்க. ஆனா இந்த திமுக அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அடிச்சிருக்கின்ற கொள்ளையை வச்சுக்கிட்டு நாம கோவை மற்றும் மதுரைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயினே விடலாமையா. அது மட்டும் இல்ல, ஆண்டு முழுவதும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கலாமையா. அப்படி இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கலாம் ஐயா. அதெல்லாம் கூட உடியா எந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே போட்டுடலாம் ஐயா. அந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்க எவ்வளவு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கோமோ அந்த ஆதாரம் என்பது டிப் ஆப் ஐஸ் பக்கெட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஊழல் ஏகப்பட்டவை நடந்திருக்குது. நாங்க அதுல ஒரு சொட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் வழக்கு பதிந்து விசாரிச்சோம்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட பேரும் ஏகப்பட்ட கோடிகளும் சிக்க வாய்ப்பு இருக்குது. உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் எதற்காக எஃப்ஐஆர் போடல? 1க்கு 2 முறை அமலாக்கத்துறை ஆதாரம் கொடுத்த பிறகும். ஏன்னா தானும் மாட்டிக்குவோம், தன்னுடைய அரசும் மாட்டிக்கும், தன்னுடைய அமைச்சர் பெருமக்களும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி வந்த பிறகு திமுகவுடைய ஊழல் கரை வேட்டிகள் விசாரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நேரு அவர்களுடைய அறிக்கையை பின்னாடி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்பாக சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். என்னன்னா நேரு அவர்களா இருக்கலாம், நேரு மூலமாக திமுகவே பலன் பெற்றிருக்குது. திமுக பலன் பெற்றிருக்கிறா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பலன் பெற்றிருக்கின்றார் இந்த ஊழல்ல அப்படின்னு அமலாக்கத்துறையானது சொல்லுது. எவ்வளவு கோடிகள் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமா கொடுத்துருக்கோம். நம்முடைய காவல்துறை ஆணையர் இடத்திலும் சரி, தலைமைச் செயலாளர் இடத்திலும் சரி, நாங்க சந்தேகத்தின் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லல. ஆதாரத்தை கொடுத்தோம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நடவடிக்கை எடுக்காம ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிட்டு இருக்குது. ஆதாரத்தை கொடுத்துருக்கான். இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? முதல் முறையாக ஆதாரத்தை கொடுத்தாங்க, வழக்கு பதியல அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? களத்தில் இறங்கி போராடிக்கணுமா இல்லையா? ஊழல் அமைச்சரை காப்பாற்றுகிறதா இந்த அரசாங்கம் அப்படின்னு யார் போராடணும்? எடப்பாடி பழனிசாமி போராடிக்கலாமா இல்லையா? இப்பவும் 1020 கோடி இவரை கைது செய்யற வரைக்கும், இல்ல ஊழலா ஊழல் இல்லையா உண்மை வெளிவருகின்ற வரைக்கும் விடமாட்டோம். எஃப்ஐஆர் போடு, காவல்துறை விசாரிக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கட்டும், அமலாக்கத்துறை விசாரிக்கட்டும், தப்பில்லைன்னா வெளியே வாற்றோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டியவங்க யாரு? நம்ம எதிர்கட்சி தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டு அவங்க அப்படியே கடந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, ஊடகங்கள் என்னடா மக்கள் வரி பணமானது இவ்வளோ கொள்ளை போயிருக்குதா, இந்த பணங்கள் எல்லாம் இருந்தா இந்நேரம் சாலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும், மழை வெள்ளத்தில் நாம ஏன் தத்தளிக்கிறோம், இல்ல குடிநீர் இல்லாம ஏன் நம்ம இந்த மழை காலத்திலும் தவிக்கிறோம்,
சுகாதாரம் சரியில்லாமல் நாம ஏன் நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறோம்? ஏன் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? பல பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பார்த்தா கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் நாம ஏன் படிக்கிறோம்? பள்ளியினுடைய மேற்கூரையானது ஏன் இடிந்து விழுது? ஏன் வாய்க்கால் பனி தூர் வாராமல் அப்படியே நிற்குது? மழை தண்ணீரானது ஏன் வடியல? அப்போது இத்தனை கோடி மக்கள் வரிப்பணம் வீணானா இதெல்லாம் எப்படி செஞ்சுருக்க முடியும்? அதனால் மக்கள் வரிப்பணம் வீணாகுதே அப்படின்னு கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து இந்த ஊழலை பற்றி ஒரு விவாதம் நடத்தணும். தொடர்ச்சியாக ஊழல் இல்லையே என்று ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தை இந்த ஊடகம் செஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டுட்டு அப்படியே கடந்து போவாங்க. ரெண்டாவது ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வருகின்றார், பாண்டிச்சேரியில் மாநாடு, அங்கே தமிழகத்தை சார்ந்தவங்க போகக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஊடகம் முழுவதும் வந்து பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய விஜயை பற்றிய பேசுவாங்க. இந்த 1020 கோடி ஊழலை பற்றி நம்ம மறந்தே போனோம். அந்த அளவுக்கு ஊடகமானது நம்மளை திசை திருப்பிவிடும். அப்பொழுதும் 888 கோடி படிச்சுட்டு இந்த அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போயிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நினைச்சாவது அந்த 888 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக இந்த ஊடகம் பேசியிருக்கலாம். கண்ணீர் வெடிக்கக்கூடிய இளைஞர்களுடைய சோக கதையை பேசியிருக்கலாம். ஆனால் இவங்க பணம் வாங்கிக்கிட்டு எத்தனை பேருக்கு வேலை போட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வச்ச அந்த இளைஞர்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கும்? எத்தனை பேர் கடன் வாங்கி படிச்சிருப்பான். நாங்கள் கல்வி கடனை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த இந்த திமுக அரசாங்கம் கல்வி கடனை ரத்து பண்ணலை. ஆனால் படித்து முடிச்சு வேலைக்கு போகலான்னு பார்த்தா அந்த வேலையும் பணம் வாங்கினு இவங்க நிரப்புறாங்கன்னா, இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா இந்த ஊடகம் பேசியிருக்கக்கூடாது. இந்த எதிர்கட்சியானது களத்தில் இறங்கி போராடி இருக்கக்கூடாது. இங்கே எதிர்கட்சியும் சொரணையோ சூடோ சுகமோ இல்லாத கட்சியாக இருக்குது. ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுக கிட்ட போய் அடிமையாக இருக்குது, கரப்டாகி கிடக்கிறது எதிர்கட்சிகளும் ஊடகமும். அதனால தான் இங்கே எத்தனை ஊழல் புகார் வந்தாலும் சரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறவங்க. அதனால் தயவு செய்து சும்மா அமலாக்கத்துறையானது இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறோம், உண்மையை வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம். உண்மையாகவே எதிர்கட்சிகள் மக்களுக்காக உழைப்பதாக இருந்தால் இந்த ஊழல் புகார் உண்மையா பொய்யா என்று வெளியே தெரிகின்ற வரைக்கும், எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக போராடணும். ஒரு பிரச்சனைக்கு இறுதி முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் களத்தில் நிற்கணும். எதிர்கட்சிகள் நிற்கிறாங்களா? நிற்பதே கிடையாது. அதுலேயும் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் ஒரு ஊழல் நடந்திருக்கு பாருங்க. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி நிறைய ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க. அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களாம். அந்த சம்பளத்துக்கு எந்த விதமான வவுச்சரும் கிடையாதான். நம்ம எப்போதுமே சரி பேமெண்ட் வாங்கினா நமக்கு ஒரு வவுச்சர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு அடிப்படையான தரவுகள் இல்லாமல் சம்பளத்தை கொடுக்குறாங்களாம். பல்வேறுபட்ட மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் தருகின்றார்கள். கையில் கொடுப்பது ஒரு தொகை, ஆனால் கணக்கு எழுதுவது ஒரு தொகை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 90 கோடிக்கு மேலாக ஊழல் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இப்படி எந்த விதத்திலெல்லாம் சுரண்ட முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் சுரண்டி தின்னு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிழிச்சி கெவுர்நாத்து விட்டுருவோம். ஆனால் இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் இந்நேரம் நேரு அவர்கள் அதிமுக இருந்தாருன்னா சிறைக்கு போயிருப்பாங்க. கடந்த கால ஆட்சியில் இதே மாதிரி அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வச்சது வைத்திலிங்கம் மீது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க 1க்கு 2 முறை. அன்றைக்கி எதிர்கட்சியாக செயல்பட்டது. இன்றைக்கி எதிர்கட்சி ஏமாளி கட்சியாக இருக்குது. ஏன்னா எதிர்கட்சி கையும் சுத்தம் கிடையாது. அவங்க கை வச்சாங்கன்னா இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையானது எடப்பாடி கூடிய கூடாரத்தில் கை வச்சிடும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கின்றார். வெறும் அறிக்கை மட்டும் போதுன்னு நினைக்கிறார் போல இருக்குது. ஆனால் களத்தில் இறங்கி போராடினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. மக்களுக்காக களத்தில் நிற்கிறார். மக்கள் வரிப்பணத்தை திடீர் இருக்கக்கூடியவங்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். மக்களுக்காக மக்கள் பணி செய்வதற்காக மக்கள் தருகின்ற பணத்தை இப்படி திட்டுத்தனமாக ஆட்டையை போட்டிருக்காங்களே அப்படின்னு மக்கள் வேதனை அடைகின்ற போது அந்த குரலை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்கட்சி வாய்மூடி கம்முன்னு இருக்குது. அதனால இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஊடகம் ஒரே நாளில் நம்மளை மறக்கடிச்சிடுது. அப்புறம் நம்ம மறந்து போய் வேற ஒரு பிரச்சனைக்கு போயிடுறோம். திமுக என்ன சொல்லுதோ அது முன்னாடியே வால் பிடிச்சிக்கினே போயிட்டே இருக்கிறோம். அதுதான் இங்கே நடக்குது. அதனால் இந்த அமலாக்கத்துறையினுடைய புகாரெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நேரு அவர்கள்லாம் உள்ளே போக போகிறதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் இதற்கெல்லாம் பேசி நாமளே பிரபலப்படுத்த வேண்டாம் என்பதற்காக தான் நேருக்கு ஆதரவாக வீடியோவோ ஒரு கண்டனமோ தெரிவிக்காமல் கடந்து போயிருக்கார். இப்போ நேரு அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் பாஜகவும் அதிமுகவும் பொய் புகார் சொல்லுவாங்க, குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவதூறு பரப்புவாங்க. தமிழ்நாடு வளர்வது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை.
நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம இதெல்லாம் செய்யலான்னு பார்த்தா திமுக இப்போதே செஞ்சிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திமுக பக்கம் இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்களிப்பாங்களே. அதனால இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக என் மீது புகார் அளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 24,077 கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, 1,28,00,000 பேருக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, 158 பேருந்து நிலையங்கள் கட்டியிருக்கிறோம். 1519 கிலோமீட்டருக்கு வடிகால் பணியை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் 77 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடு இதை மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க செயல்படுத்தி இருக்கின்றார்களாம். அது மட்டும் இல்லாமல் 1719 பூங்காக்கள் வந்து கட்டியிருக்காங்களாம். இப்போது சென்னை என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பூங்கா, கோவை என்றாலே செம்மொழி பூங்கா, இந்த மாதிரி மக்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் பார்த்து ரசிப்பதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் கட்டியிருக்கிறோம். அது மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குடிநீரிலிருந்து சாலை வசதியிலிருந்து பேருந்து நிலையங்கள் வரைக்கும் எக்கச்சக்கமாக கட்டியிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை பாஜக பொறுத்துக்காது. அதனால தான் நமக்கு அழுத்தம் தருகின்றார்கள். நேரு என்றாலே சாதனை 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 தான். திராவிட மாடல் ஆட்சி என்றாலே சாதனை 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 தான். ஸோ இப்படி தொடர்ச்சியாக சாதனை செய்யக்கூடியதை முடக்கணும்னா என்ன பண்ணணும்? 2013 எங்கள் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குறாரு. அந்த கடனில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வச்சது. எஃப்ஐஆரும் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆரில் எந்த விதமான முகாந்தாரம் இல்லை என்று சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற பெஞ்சானது ரத்து செய்து விட்டது. ஆனால் அதை அடிப்படையாக வச்சு என் மீது தொடர்ச்சியாக புகார் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புகாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்கொள்வேன், சட்டப்படி நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன் அப்படின்னு நேரு அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஊழலில் நாங்கள் கண்டுபிடித்திருப்பது குறைவுதான், இன்னும் ஏகப்பட்டவை இருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்லுது. ஆனாலும் நீதிமன்றத்தை நாடாது இருக்குதே ஈடி ஏன் அப்படின்றது நமக்கு தெரியலை. பார்க்கலாம். நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி எதிர்கொள்வேன். டப்பா நான் தேடவே இல்லைடாப்பா, என் மடியில் கனம் இல்லைடாப்பா, நான் ஏன்னா பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாகவே திருடவில்லையா? இல்லை எதிர்கட்சிகள் ஏன் மௌனம் காக்கிறது? ஏன் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நேரு அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல, அமைதியாக இருக்கின்றார்? இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நேருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவே இல்லை. ஏன் மௌனிக்கின்றார்? நம்ம செந்தில் பாலாஜிக்கு எதிராக வீடியோ வெளியிட்டோம். அதுதான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் 1 வருஷத்துக்கு மேலாக உள்ள வச்சுது. இப்போ நேருக்கு தேவையில்லாமல் வீடியோ விட்டு யாரையாவது மிரட்ட போய் அது நேரு அவர்களுக்கு பெரிய ஆப்பா மாறிட போகுது. ஏன்னா நேரு அவர்கள் அடித்த பணம் கட்சிக்கும் செலவு செய்யப்பட்டிருக்குது, கட்சியில் தலைமையில் இருக்காங்களே அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்தை சொல்லியிருப்பதனால நேரு மாட்டினா நம்ம மாட்டின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினைக்கின்றாரா? ஏன் நேருக்கு ஆதரவாக களமிறங்கவில்லை முதலமைச்சர்? நேரு அவர்கள் சிக்கிட்டாரு, அவரோடு போட்டோம், மற்றவங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்றாரா? அதனால தான் கைவிட்டாரா? இல்லை கைவிட்டுறாரா? இல்லை மறைமுகமாக காப்பாற்றுவதற்காக அமைதியாக வேலை பார்க்குறாரா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.